தமிழ்நாடு எலெக்ஷன் கூட நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டோம் போல இருக்க. பிக் பாஸ் எலெக்ஷனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். அதுவும் அந்த பொறுக்கி சபரி, ஐயோ நான் ஓப்பனாகவே சொல்லுவான், பொறுக்கிங்க பொறுக்கி நாயை ஒரு பொண்ணை வந்து நீ கண்ணில் அடித்ததுக்கு பிறகு போய் உட்காந்து அந்த இடத்துல பேசினே இல்லை. நான் தெரிஞ்சு தான் அடித்தேங்கிறத விஜய் சேதுபதி முன்னாடி ஒத்துக்க வேண்டியதாண்டா. ஏன்டா அவன் தாண்டா ப்ரோக்ராம் பார்க்க மாட்டான், நீ தெரிஞ்சு தான் அடிச்சேன்னு. அதுக்கப்புறம் நாடக குயின் சாண்ட்ரா, ஐயோ எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு, எங்கள் பொண்ணுங்க பார்க்குறாங்க பிள்ளைங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கழுத்தில் மிதி மொத்தமாக முடி விக்ரம் சாண்ட்ரா. இதெல்லாம் எங்கள் மனசை விட்டு போகுமா? இல்லை, இதெல்லாம் போகும். ஏங்க சபரி மட்டும் ஜெயிச்சானா ஃபேக்னஸ் தான் ஜெயிக்குங்கிறது. அவன்லாம் ஜெயிக்க நான் விட மாட்டேன். குட்டாட்டு கொடுத்தது நான் என்ன சொம்பையா? அவனுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் வரட்டும், குட்டாட்டு நான் நிற்பேன். இன்னொன்று, நீங்கள் என்ன 100 பேர் 200 பேர் பார்ப்பீங்க அப்படின்னா முடச்சிடுவேன் அப்படின்னா, அந்த 100 பேர் 200 பேருக்குள்ளே ஒரு உண்மையை நான் செலுத்துவேங்க. இன்றைக்கி சொன்னார்ல வாட்டர்மெலனு, இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னா, இவன் சபரிக்கு ஒளிச்சு வச்சு சாப்பாடை கொடுத்துருக்கானுங்க. இவன் வந்து பீங் பேக்கில் படுத்து தூங்கிட்டு இருக்கான், பொறுக்கி ராஸ்கல். இவனுக்கு நிறைய சலுகைப்பா. இவனுக்கு வந்து சேனல் சப்போர்ட்டு. என்ன அவனுக்கு சேனல் சப்போர்ட்னே எனக்கு தெரில. யார் இவன்? இவனுக்கு சேனல் சப்போர்ட்டு. இந்த பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாங்களே, அவங்க பொண்டாட்டியே வந்து சபரி அப்படின்னு வருவாங்களா. என்னடா நடக்குதுங்க? ஆனால் நீங்கள் நினச்சா மாதிரியே நடந்துருச்சுடா. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வந்து பிளான் பண்ணி தான் ரெட் கார்டு கொடுத்துருக்கானுங்க. நான் இதை மன்னிக்க மாட்டேன். விஜய் சேதுபதியோடைய ஈகோ. எங்கள் ராணியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது பாரு. நீ ரியல்டா. எவனாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம், நான் இவன் மேலே கோவப்பட்டு நமக்கு என்ன ஆக போகுது? இவனுங்கெல்லாம் போலிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிச்சுல. ரியல் ராணி வெளியே, மிக்சர் எல்லாம் உள்ளே.